ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பத்திரிகையாளர் திரு டிவி சோமு இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். இப்ப மகளிருக்கான அந்த உரிமை தொகை இப்ப அட்வான்ஸா 3 மாசத்துக்கு அட்வான்ஸா கொடுத்திருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அது இல்லாம கூடுதலா 2000 ரூபாய். ஆமாங்க சார், கூடுதலா 2000 ரூபாய் பிளஸ் இந்த பிப்ரவரி, ஏப்ரல், மார்ச் இந்த மாதத்துக்கானதையும் கொடுத்திருக்காரு. அதாவது இது தொடர்ந்து இந்த ஒரு நவீன காலத்திலயும் மக்களை முட்டாளா நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையுடைய வெளிப்பாடு தான் அது. தேர்தல் நேரத்துல நம்ம பணத்தை அள்ளி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வாக்கு போட்டுருவாங்க, நமக்கு வாக்களிச்சிருவாங்கன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை. இது பல அரசியல் கட்சிகளுக்கும், கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இருக்கு. இது இப்ப திமுக அரசு அப்படிங்கறதுனால நம்ம இதை விமர்சனம் பண்ண வேண்டிய ஒரு இதுல இருக்கிறோம். இது மிக தவறான ஒரு போக்கு. ஏற்கனவே அவசியமான திட்டங்களுக்கு எங்களுக்கு நிதிநிலை இல்லைங்கிறாங்க. அப்புறம் இவங்க ஆட்சி முடிய போறதுக்கு சில மாதங்கள்ல முடிய போகுது. அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டு, நிதி ஒதுக்கீடு, அது இதுன்னு ஒரு பக்கம் அங்க போகிறாங்க. அவசியமான திட்டங்களை முடக்கி வைக்கிறாங்க. உதாரணமா சொல்ல போனா இந்த சமூக நல விஷயங்கள்லயும் அப்படிதான் இருக்கு. இப்ப எல்லாருக்குமே கல்வி கடன் ரத்து அப்படின்னு தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு இந்த ஆட்சி முடிகிற நேரத்துல அது பட்டியலின மக்களுக்கு, மாணவர்களுக்கு மட்டும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நிதிநிலை இல்ல, நிதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இவ்வளவு பணத்தை இவங்க கொடுத்துருக்குறாங்கன்னா இதுல ஓட்டு வாங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை. ஆனா இப்ப நம்மள மாதிரியான ஒரு பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், விமர்சகர்களை விட அரசியல்வாதிகளுக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த கடைசி நேரத்துல கொடுக்குற பணம் மட்டுமே வெற்றி தீர்மானிச்சாது அப்படிங்கிறது தெரியும். ஆனா அது அவங்க உணரல அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்ப இந்த 5000 பிளஸ் அவர் ஒரு ப்ராமிஸையும் கொடுத்திருக்காரு. அதாவது இந்த மேனிஃபெஸ்டோ இன்னும் முழுசா அவங்க வெளியிடல. ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி தரப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை இந்த அட்வான்ஸா பணம் செலுத்தி இருக்கிறதோட சேர்த்து அறிவிச்சிருக்காரு. ஆமா, இப்ப என்னன்னா இப்ப சமீபத்துல டிஎன்பிஎஸ்சி தேர்தல் நடந்தது, அதை சரியா நடத்தல. அது தமிழ்நாடு முழுக்க அதை ரத்து பண்ற ஒரு சூழல்ல தான் இருந்தது. நிர்வாக ரீதியாக அந்த பிரச்சனை இருக்கு இங்க, நிர்வாக ரீதியா. ஆனா இந்த மாதிரி மக்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கறதுல மட்டும் மிக திறமையாக முழுமூச்சா செயல்பட்டு தங்களுடைய நிர்வாக திறமையை காட்டுறாங்க. ஏன்னா இது திடீர்னு நேற்று முடிவு பண்ணி இன்னைக்கு அறிவிச்சு அந்த பணத்தை அனுப்புற விஷயம் இல்லை. இதுக்கான ஒரு திட்டமிடல் அவங்களுக்கு ஒரு ரகசியமாக இருந்திருக்கும். அதை இப்ப செயல்படுத்தி இருக்கிறாங்க. அது இவங்க இந்த ஒரு நிர்வாகத்துல காட்டுற அந்த ஈடுபாட, பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கக்கூடிய ஈடுபாட்டை மக்கள் நல பணிகளுக்கு செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். அதுதான் வெற்றிக்கு வழிவகுக்குமே தவிர இந்த மாதிரி திடீர்னு ஒரு 5000 கொடுத்துட்டாங்க, நம்ம மனசுல மகிழ்ச்சி இருக்கு, அதனால நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு வேற பல காரணங்கள் பல அந்த வாக்களிக்கிற மக்களுக்கு இருக்கலாம். ஆனா அது வேண்டான்னு நினைக்கிற மக்கள் இருக்காங்கல்லவா, நான் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பணம் வர்றது மட்டுமே ஒரு காரணமா வச்சு வாக்களிச்சிட மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் அறிவிக்க போறாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் நடத்தை விதி வந்துடும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மிக குறுகிய சில நாட்கள்லயாவது தங்களுடைய நிர்வாக திறமையை ஒட்டுமொத்த மக்களுக்குமாக பயன்படுத்தினாங்கன்னா நல்லது. மறுபடியும் சொல்றேன், இது மக்களை முட்டாளாக நினைக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டின் வெளிப்பாடு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.